எப்படி இருக்கு இந்த கேரியர்? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. நான் வந்து ஒரு ஆர்டன்ட் பிலீவர். நம்பளோட இண்டஸ்ட்ரியில நம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாரி, யாருமே ஹார்ட் ஒர்க் பண்றது இல்லைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஒரு என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுனால மட்டும், இத வந்து குறைச்சு எடை போடுறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்க மேலலாம் ரொம்ப கோவம் வரும். அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸ் ஆவறதுக்கு ஒரு 4 ஃபைட்டு, 2 சாங் இருக்கிற ஒரு படத்துக்கு தான் போறாங்க. ஆனா, அப்படி வெளியில பேசிக்கும்போது வந்து, நான் வந்து இந்த மாரி படங்கள தான் பார்ப்பேன். அப்படின்னுலாம் சொல்லிட்டு, ஸோ எந்த விதமான விஷயத்தையுமே குறைச்சு எடை போடக்கூடாது. இவ்ளோ மல்டி பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி அங்கிள். கரெக்ட். இவ்ளோ மோசமான ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்திருந்ததுன்னா, ஆண்டவர் இவ்ளோ வளர விட்டுருக்க மாட்டாரு. இது இவ்ளோ ஹார்ட் ஒர்க் இல்லன்னா, இவ்ளோ நம்ம வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அண்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் இட்ஸ் டிஃபரெண்ட். தமிழ்நாடுல வந்து நம்ம வேற மாரி வொர்க் பண்றோம். தெலுங்குல வேற மாரி, மலையாளம்ல வேற மாரி. ஆனா, அத்தன இண்டஸ்ட்ரியும் நீங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் குரோயிங். கன்னடா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் இட் வாஸ் நாட் குரோயிங் வெரி வெல் ஆமா. அப்படின்னு ஒரு இப்ப பேச்சு இருந்தது. இப்ப பிரெடாமினன்ட்டா இப்ப வந்துட்டாங்க. பாருங்க அப்படி காந்தாராலாம் வந்ததுக்கு அப்புறமா எங்கேயோ போயிடுச்சு. ஸோ கிரியேட்டிவிட்டி இருக்கிற இடத்துல வந்து கடவுள் இருக்காருங்கிறது என்னுடைய பிலீஃப். அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பார்த்துக்கிறீங்க, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கங்கிறத பொறுத்து தானே கரெக்ட். இருக்கு இண்டஸ்ட்ரிங்கிறது. சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க அத்தன பேரும் ஒழுங்கா இருக்காங்களா? இல்ல. மருத்துவ துறையில ஒழுங்கா இருக்காங்களா? இல்ல. அந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து ரைட் அண்ட் ராங் இருக்கும். ஐ அம் அ வெரி வெரி ப்ரவுட் ஆக்ட்ரஸ். எனக்கு வந்து கடவுள் இது வந்து ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறேன். இது ஒரு ஆசீர்வாதமா எனக்கு குடுத்ததா நான் நினைக்கிறேன். நெறைய பேரோட கனெக்ட் பண்ண முடியும் அங்கிள். மூஞ்சி பேர் தெரியாதவங்கலாம் வந்து, "நல்லா இருக்கீங்களா?" ம். அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. அவ்ளோ அன்பா. ஸோ இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தானே!